பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். செத்த இடம், பேர், ஊர், டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் எப்படின்னு அந்த மாதிரி சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் ஒன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. இந்த மேட்டருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜுங்க வரையும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த காடை போட்டு விட்டுருவோன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி, நீங்க பீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த வேலையும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்கிறீங்க சார். நீ யார்கிட்ட வந்து இந்த மாட்டி விட்டு ஒழுங்கான ஐடியா இருக்குதா சார்? ரிஸ்க் எடுக்காம அப்படிங்கிற ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம்மா. வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கு இருக்குமா? ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் கேஸ் பண்ணிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மோட்டருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட் பிடிக்க முடியாத 10 போயிட்டு வந்து என்ன பேசுங்க.